ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி. இதை செய்ய வெறும் 10 நிமிஷம் இருந்தா போதும். வீட்டுல முட்டை இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி முட்டையை வச்சு ரொட்டீனா செஞ்சதையே செய்யாம ஒரு நாள் இந்த மாதிரி இது போல முட்டை சாப்ஸ் செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் உங்க வீட்டுல வாங்கி வைக்கிற முட்டை எல்லாமே முட்டை சாப்ஸா தான் மாறும். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெயை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். நான் இதை கலருக்காக யூஸ் பண்றேன். இதுல அதிகமா காரம் இருக்காது. அடுத்ததா 4 துண்டு இஞ்சி, 7-8 பூண்டு பல் இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல நிறம் மாறி சிவந்து நல்லா வாசம் வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நான் இதுல கலருக்காக மட்டும் தாங்க காஷ்மீரி மிளகாய் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு எனக்கு இந்த மிளகே போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா காரம் தேவைன்னா மேற்கொண்டு 2 வரமிளகாயை சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்ததா இதுல இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நைஸா நறுக்கி சேர்த்துட்டு கூடவே 2 பழமான தக்காளியையும் நறுக்கி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நம்ம சேர்த்திருக்கோம்ல இந்த வெங்காயம் தக்காளி, அது இது போல தொக்கு பதத்துக்கு வதங்கிடணும். அதுக்கப்புறமா இதை நல்லா முழுமையா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா நைஸான விழுதா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஒரு பவுல்ல 6 முழு முட்டையை சேர்த்திருக்கேன். நீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி முட்டைகளோட எண்ணிக்கையை குட்டிய குறைச்சியோ சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சால்ட், நல்லா தாராளமா மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க்கால 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ண இந்த முட்டை கலவைய அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா எண்ணெயை ஊத்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுல உள்ள எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க முட்டை கலவைய இந்த பேன்ல சேர்த்துக்கலாம். முட்டை கலவையை சேர்க்கும் போது கேஸோட ஃப்ளேம் மீடியமா தான் இருக்கணும். இப்போ அப்படியே ஒரு 1 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ இந்த முட்டை ஆம்லெட் வேக ஆரம்பிச்சிரும். இந்த சமயம் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மேற்கொண்டு நல்ல ஸ்பைசியான டேஸ்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது மேல கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸை தூவிட்டு பாருங்க இந்த மாதிரி கரண்டியால இத அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா லேயரா வெந்து வர ஆரம்பிக்கும். நம்ம ஒரு ஆம்லேட்டா போட்டு சுட்டு எடுக்கிறத விட இதே போல எல்லா முட்டையுமே பீட் பண்ணிட்டு மொத்தமா ஒரே ஆம்லேட்டா போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாத்தீங்கன்னா செய்யறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட் வைஸ் இது ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க. இப்ப பாருங்க நல்லா லேயரா பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா இப்போ பாருங்க முட்டை நல்லாவே முழுமையா வெந்து வந்திருக்கும். இதுக்கப்புறம் இதை நம்ம விருப்பப்பட்ட ஷேப்ஸ்ல பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப குட்டியா கட் பண்ணாம பெருசோ சின்னதுமா ஓரளவுக்கு இந்த மாதிரியான ஒரு சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டைய வேக வச்சாச்சு, கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த பீசஸ்லாம் அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிச்சிருந்தோம்ல அதே பேன்ல இந்த சமயம் நீங்க இதுல 4 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் முழுமையா சூடானதுக்கு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மனம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்தோம்ல மசாலா விழுது, அதை இப்போ இதுல சேர்த்துட்டு கொஞ்சமா, அதாவது 1/4 கப் மட்டும் மிக்ஸி ஜார் கப்ல தண்ணீர் சேர்த்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணீரை சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நம்ம ரொம்ப நேரம்லாம் இனிமே கொதிக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு லோ ஃப்ளேம்ல மூடி வச்சு 3 நிமிஷத்துக்கு மட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். நம்ம எல்லா பொருட்களையும் வதக்கிட்டு சேர்க்கறதுனால ரொம்ப அதிக நேரம் பச்சை வாசனை போற அளவுக்குலாம் கொதிக்க வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் இது மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஆம்லேட் முழுசையும் சேர்த்துட்டு இந்த ஆம்லேட்ல இந்த மசாலா ஃபைனா கோட் ஆகிற மாதிரி இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜென்ரலா நம்ம முட்டையை பாயில்டு பண்ணி இதுல சேர்க்கறத விட இது போல ஆம்லேட்டா செஞ்சு சேர்க்கும் போது முட்டையோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா மல்லி இலை தூவிட்டு 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு மிதமான தீயில வேக விட்டுட்டு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கமன்னு வாசம் மூக்கை துளைக்கும் முட்டை சாப்ஸ் ரெடி. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? எப்பவும் சொல்ற மாதிரி தான். இது நீங்க சுட சுட சாதம், சப்பாத்தி, தோசை, இடியாப்பம், புலாவ், பிரியாணின்னு உங்க இஷ்டம் எதுக்கு வேணாலும் சைட் டிஷ் எடுத்து சாப்பிடலாம். சூப்பரான டேஸ்ட்ல இருக்குங்க. ஆனா நான் இன்னைக்கு இதை சுட சாதத்து கூட தாங்க போட்டு சாப்பிட்டேன். சொல்லவே வேண்டாம், இது மட்டும் இருந்தா போதும். குழம்பு, ரசம், தயிர்னு அடுத்தடுத்து போகவே மாட்டோம். இதை மட்டுமே தொட்டு சாப்பிட்டு ஒரு தட்டு சோற கூட காலி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டுல கண்டிப்பா முட்டை இருந்ததுன்னா ட்ரை பண்ணி
பாருங்க. அப்புறம் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.